டேய் டீக்கட மண்டையா, சூடா சமோசாவை குடுறா, சாப்பிடணும் போல இருக்கு. மோட்டோ வயித்துக்குள்ள தவுல் சத்தம் கேக்குதுன்னு காலையில தானே என்கிட்ட சொன்னேன். 2 மணி வரைக்கும் எதுவும் சாப்பிட கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல. இல்லடா பத்துலு, தவுல் சத்தம் கேட்டதுன்னு சொன்னல, கூடவே நாதஸ்வர சத்தம் கேட்க வேண்டாமா? அதுக்காக தான் சாப்பிடுறேன். சமோசா. நீங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? அட இல்லடா டீக்கட மண்டையா, இந்த டாக்டர் பூசணிக்காய் மண்டையா சொல்லியிருக்கான் வெளியில இருக்க எதுக்கு என்ன சாப்பிட கூடாதுன்னு. அதனாலதான் சமோசா வெளியே இருக்கிறத தூக்கி போட்டு உள்ள இருக்க மசாலாவை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அடோ, உனக்கு என்ன வேணாலும் ஆகட்டும், உன்னால சமோசா சாப்பிட்டத நிறுத்தவே முடியாது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு சூடா ஒரு கப் டீயாவது கொடுங்க சார். இதோ வந்துடுறேன் பட்லு. கம் ஆன் பாஸ்ட். ஓகே தேங்க் யூ. அட இது என்னது? கொஞ்ச நாளாவே இங்க தண்ணியே கிடைக்க மாட்டேங்குது. டீ நான் எதுல போடுறது? உங்க வீட்டுல தண்ணி வந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன். தண்ணி இப்ப எங்க ஏரியாவில கூட தான் வர்றது இல்ல. நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இது நம்ம ஏரியாவில மட்டும் தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு. நான் இருக்கும்போது அப்படி எந்த பிரச்சனையும் வராது. நான் எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு தண்ணியை கொடுத்து சமூக சேவை செய்யறதுக்காக வந்திருக்கேன். ஏழைகளுக்கு இலவசமா கொடுப்பேன். யாராலெல்லாம் காசு தர முடியுமோ அவங்களுக்கு விலை பேசி தண்ணியை வித்துடுவேன். நான் ரொம்ப ஏழைங்க, சீக்கிரமா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. டீ காஃபி டிஃபன் எல்லாம் வித்து நீ நிறைய சம்பாதிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஒன்னையே நீ ஏழைன்னு சொல்றியா? பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. பஞ்சு கிச்சன் பேசினா பஞ்சர் ஆக்கிடுவேன். முதல்ல அவனுக்கு ஒரு ட்ரம் தண்ணிய கொடு. அதுக்காக அவன் கிட்ட இருந்து 500 ரூபாய் வசூல் பண்ணு. 500 ரூபாவா? இது பகல் கொள்ளடா. வாடா சிங்கம் சார் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஐயா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தண்ணி. ஆனா என்ன இது? அதுக்குள்ள தண்ணி எப்படி தீர்ந்து போச்சு? இப்ப நான் சோப்பை எப்படி கிளீன் பண்றது? எப்படி 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 பண்றது? வாங்க, யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க. தண்ணி கொடுங்க, தண்ணி. என்னால பார்க்க முடியாது, ஆனா நிச்சயமா சொல்ல முடியும். மோத்து பத்துலும் இங்க வந்துட்டாங்க, அதானே? சிங்கம் சார், நீங்க கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்க சார். ஓட்டு போத்த சிட்டிலேயே தண்ணியே வரல சார், தண்ணி பஞ்சம். எனக்கு அது நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் இந்த டவலை கட்டிட்டு இந்த ஊரை சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். போங்க, சீக்கிரம் வாட்டர் டிபார்ட்மெண்ட் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சீக்கிரம். என் பின்னாடி தயவு செஞ்சு வராதீங்க. நான் மூஞ்சில தேய்ச்ச சோப்பு என் கண்ணுக்குள்ள போயிடுச்சு. அம்மா, எங்கேயுமே தண்ணி இல்லையே. மோட்டோ பத்துலு, வாட்டர் லைன்ல எங்கேயோ பிளாக் இருக்கு. நம்ம பைப் லைனை கிளீன் பண்றவன கூப்பிட்டுருக்கோம். இன்னும் 2-3 நாள்ல வந்துருவான். இன்னும் 2-3 நாளா? அதுக்குள்ள சிட்டியே ஆறிடும். வேண்டாம் வேண்டாம், நீங்க அந்த பைப் லைனை எங்க கிட்ட காட்டுங்க, நாங்களே கிளீன் பண்றோம். ஆபீசர், இந்த தண்ணி கண்டெய்னரை நான் ஏன் சார்பா உங்களுக்கு தரேன். நீங்களே இதை வச்சுக்கங்க. என்னோட சார்பா ஒரு சின்ன கிஃப்ட். ஓ தேங்க்ஸ். நீங்க எல்லாரும் ரிலாக்ஸா மேல போய் உட்காருங்க. நான் மோட்டு பத்துலோட போய் அந்த பைப் லைனை கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓ தேங்க்ஸ் ஜான், நீ ரொம்ப நல்ல மனுஷனா இருக்க. ஒருவேளை உன்ன மாதிரி நல்லவங்க இந்த ஊர்ல இருந்தாங்கன்னா, அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க கெட்டவங்க எல்லாருமே இந்த மாதிரி மாறிட்டாங்கன்னா இந்த ஊர் ரொம்ப நல்லா இருக்கும். சரி இருக்கட்டும், என்னோட வீட்டுக்கு தண்ணி லாரியை நீ அனுப்பி வச்சிட்டியா இல்லையா? அனுப்பி வச்சாச்சு சார். அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்டாவே கொடுத்துடலாம். உங்களை மாதிரி நல்ல ஆபீசர்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் நான் கை நீட்டி எப்படி காசு வாங்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. மோட்டு பத்துலோ, இப்ப நீங்க 2 பேரும் என் கூட வாங்க. நாம எல்லாம் ஒன்னாவே சமூக சேவை செய்யலாம். நல்ல விஷயம். காலு காலு போச்சே, வலிக்குது வலிக்குது வலிக்குது. தாங்க முடியலையே, வலி தாங்க முடியலையே. கை போச்சு கை போச்சு. உள்ள வாடா சீக்கிரம். மோட்டு பத்துலோ, வாழ்நாள் பூரவும் நீங்க உள்ளே இருக்க வேண்டியதா. உங்களை யாராலையும் வெளியே கொண்டு வரவே முடியாது. அந்த குட்டப்பைய வழக்கம் போல நம்மளை ஏமாத்திட்டான். இப்ப நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் மோட்டோ. இப்ப என்னதான் பண்றது? சரி வந்ததை வந்துட்டோம். உள்ள வேற என்னதான் பிரச்சனைன்னு பாத்துட்டு இருந்தா போயிடலாமே. சரி, வர பிரச்சனை வழியில நிக்க போகுது. சாகிறதுக்குள்ள நம்ம ஏதாவது நன்மையை செஞ்சுட்டு போனோம் மோட்டோ. வா மோட்டோ, நல்லது செய்யலாம். என்ன இது இந்த பக்கம் மூடி இருக்கு?
சரி வா, அது என்னன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் யாரோ சுவரை கட்டி வச்சிருக்காங்க. இத சீக்கிரம் உடைச்சு பார்த்தோம்னா அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். பார்த்து சூதானமா அடி மட்டும். அடே ஏன்டா என்னையும் போட்டு அடிக்கிற? சாரி பத்துலோ, நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. ஐயோ அடே மோட்டோ, செவரை தானடா உடைக்க சொன்ன, எதுக்காகடா என் மண்டையும் போட்டு உடைக்கிற? ஓ சாரி பத்துலோ, உன் மேல படாம நான் அடிக்கிறேன். நீ கொஞ்சம் தள்ளி நில்லு, மறுபடியும் சாரி அடிக்கிறேன். பார்த்து மெதுவா சூதானமா அடிடா. இப்படி போட்டு புழக்கிறானே. டேய் மோட்டோ, ப்ளீஸ் என் மேல இறக்கம் காட்டுறா. நான் என்ன பண்றது பத்துலோ, எவ்வளோ அடிச்சு பார்த்தா அந்த சவரு உடைய மாட்டேங்குது. நான் மட்டும் என்ன பண்றது? மோட்டோ, சுவருக்கு அந்த பக்கமா தண்ணி இருக்கு மோட்டோ. பல்ல யாரோ தண்ணியை பிளாக் பண்றதுக்காக சுவரை கட்டி வச்சிருக்காங்க. நாம அதைத்தான் உடைச்சிருக்கோம். அந்த பக்கம் இருக்கிற சுவரை தயவு செஞ்சு உடைச்சிடாத மோட்டோ. மொத்தமா இருக்கிற தண்ணி பூரா இந்த பக்கம் வந்துட்டா அப்புறம் நாம இந்த பைப்புக்குள்ள உட்காரவே முடியாது. அப்புறம் நம்ம வெளியே போறதுக்கான வழியும் இருக்காது. ஆமா, சீக்கிரமா அதை அடைச்சிடு. சீக்கிரம் பாஸ். ஓகே, சீக்கிரமா செய். ஓகே. ஆஹா, பக்கத்துல புடிங்கிச்சு. அது என்ன சத்தம் கேக்குது? என்ன சத்தம் டெவலப் ஆகுது? அம்மா வந்துரு மோட்டோ. குட்ட பையல, இதெல்லாம் உன்னுடைய வேலையாடா? தண்ணி வர பைப் லைனை பிளாக் பண்ணிட்டு இந்த ஊர்ல இருக்க யாருக்குமே தண்ணி கிடைக்காம பண்ணது நீதானா? இங்க இருக்கிற தண்ணி எல்லாம் டேங்க்ல ஃபில் அப் பண்ணி ஊர் மக்களுக்கு விலைக்கு விக்கிறியாடா மண்டா பையல? நான் எங்க போனாலும் அங்க நீங்க எப்படிடா கரெக்டா வந்துடுறீங்க? எதுக்கு என் பின்னாடியே வந்து எனக்கு இப்படி தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? எதுக்கு? பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. வாயா முடுறா அறிவில்லாத மடையா. சீக்கிரமா அவங்க ரெண்டு பேரையும் புடிச்சு அந்த டேங்குக்குள்ள ஏத்துக்க. சீக்கிரம். அவங்க இங்க இருந்து தப்பிச்சு போகவே கூடாது. மோட்டோ, இங்க இருந்து நம்ம உடனே ஓடியாக்கணும், இல்லனா இந்த குள்ளங்கிட்ட நம்ம மாட்டிக்குவோம். ஓடிடு மோட்டோ. என்னடா கப்பல வேகமா போறாங்க? திரும்பி பார்க்கல, நேரே இல்ல, ஓடு. லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ சிங்கம் சார், ஒரு வாட்டர் டேங்கர் எங்களை துரத்திட்டு வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரமா வாங்க சார், சீக்கிரமா வாங்க சார். தண்ணி டேங்கர் சார், உடனே அந்த டேங்கரை என் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்க. நான் உங்களை காப்பாத்துறேன், கவலைப்படாதீங்க. சீக்கிரம் வந்திருக்க. அப்போதான் அந்த தண்ணி டேங்க்ல இருக்கிற தண்ணியில நான் குளிக்க முடியும். நான் உங்களுக்காகவே வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா சிங்கம் சாரோட நினைப்பு போல குளியல் மேலதான் இருக்கு மோட்டோ. ஏய், நாங்க உனக்கு லிஃப்ட் கொடுக்கல, உன்னை சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒழுங்கா இங்க இருந்து ஓடுங்க. சாரி, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாச்சி. நாங்க இருக்கிறோம். அடே மோட்டோ, நீ இருக்க பாரு. அரை மண்டையா இருடா. ஹலோ பை, ஏஆர் டெலிவரியா? ஆமா, சொல்லுங்க, என்ன விஷயம்? ரெண்டு பேரும் உசுர கையால புடிச்சிட்டு புர்பெரி நகர்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உடனே சமோசா எடுத்துட்டு போய் கொடுங்க சார். சீக்கிரம் சார், போங்க. ஓகே 2 பிளேட் தோசை உடனே அனுப்பி வச்சிடுறேன். இப்போ 2 சமோசா ஓடிட்டு இருக்கு. அட 2 சமோசாலாம் ஓடி போலங்க, 2 ஆட்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2 பிளேட் சமோசா கொடுன்னு தான் சொன்னேன். சரி 2 பிளேட் தோசை தானே? தேங்க்யூ. மாட்டையா, சமோசாவை ஆர்டர் பண்ண, எனக்கு ரொம்ப பிடிக்குமே. சூப்பர். ஏய் மோட்டோ, ஆஹா, அடுத்த லாரியா? அம்மா காக்கா, எல்லாம் லைன் கட்டி போகுது. இது என்ன சார், புது பிரச்சனையா இருக்கு? யார் அவங்க? நீ பண்றா, கொஞ்சமாவது பிரேக் கொடுக்கடா. சமோசா சாப்பிட்டா அதுக்கப்புறமா நாங்க ஓடுறோம், துரத்துக்க. நீ எதுக்கு வண்டியை நிறுத்தின? அடிச்சு தூக்கு. தப்பி தவறி அவனுக்கு 2 சமோசா சாப்பிட்டானுங்க. அப்புறம் இந்த லாரியை அடிச்சு நொறுக்கிடுவானுங்க. மோட்டோ ஆஹா, இவங்க தண்ணி மாஃபியாவே இருக்காங்க போல இருக்கே மோட்டோ. பாஸ்டால டெலிவரி கொடுக்குறான் இவன். சூப்பர். என்னடா இது தோசை மாதிரி இருக்கு? ஹலோ
அட கிறுக்கு பையில உங்ககிட்ட சமோசா தானே ஆர்டர் பண்ணேன். சமோசா அட தோசை தான் அனுப்பி வச்சிருக்கேன்லப்பா. அடே டி ஃபார் தோசை இல்லடா, எஸ் ஃபார் சமோசா தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஓகே ஓகே, எஸ் ஃபார் தோசா. இவங்கிட்ட சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஈவினிங் டின்னர் வந்துடும் போல இருக்கே. எஸ் ஃபார் சமோசான்னு சொன்னேன்டா கிறுக்கு பையில. வந்துச்சு. வாங்கடா. ஐயோ. யாருமே வரலையே. இப்ப மோட்டு பத்துல ஒன்னா சேர்ந்து இந்த சிட்டில இருக்கிற தண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டாங்க. அதனால இவங்களை நினைச்சா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. நான் இந்த விஷயத்தை நிச்சயமா மேயர் சார் கிட்ட எடுத்து சொல்லுவேன். இதுக்காக கண்டிப்பா மோட்டு பத்துலுவுக்கு சிறந்த பரிசு வாங்கி கொடுக்கணும்.